கிண்டல் இல்லாம இதுக்கு பதில் சொல்ல முடியாது. உன்னைய பழி வாங்கினா அவன் முன்னோரா? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அவன் முன்னோர். முன்னோர் எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. முன்னோர்னா பெற்றோர், பெற்றோருக்கு பெற்றோர் அவங்க தானே. பெற்றோர் 2 பேரு, பெற்றோருக்கு பெற்றோர்னா 4, 2 தாத்தா 2 பாட்டி, அவங்களுக்குன்னா 8 ஆகும். இப்படி 2, 4, 8, 16ன்னு போகும். நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்களோ ஒழிய பழி எல்லாம் வாங்க மாட்டாங்க. நீ ஏதோ பயந்துட்ட, இல்ல ஏதோ அவசரத்துல பணம் போட்டி மிகுந்த உலகத்துல பணம் சேர்க்க அவசரத்துல மறந்துட்டேன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு போய் அவங்க பழியா வாங்க போறாங்க? அவங்க என்ன பகையாளிகளா? முன்னோர்கள் அப்படிலாம் பழி வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் முன்னோரை நினைப்பது என்பது ஒரு நல்ல பண்பாடு, நல்ல பழக்கம். இன்னொரு நினைவு இருக்கும். இன்னொரு நினைவு இருந்தா தான் அடுத்த தலைமுறையை நம்ம செழுமையா வளர்க்க முடியும். நாம் திடீர்னு வந்துடல. நாம் ஒரு தொடர்ச்சி தான். நாம் ஒரு தொடக்கமா அல்ல.